ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோலைனில் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கர்வ்ஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம டெலிட் பண்ணியிருக்கலாம். ஃப்ளோலைன் அப்படின்றது என்ன? ஒரு சர்ஃபேசஸ்க்கான எக்ஸ் ஒய்யை பிரிக்கும். அதாவது யூவியாவும் சர்ஃபேசஸை என்ன பண்ணும்? பிரித்து கொடுக்கறதா ஃப்ளோலைன். ஸோ நான் ஃப்ளோலைன் போகிறேன். நம்மளுக்கு எப்படி சர்ஃபேசஸ் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ஃபேஸ் தான்னா ஓகே கொடுக்குறேன். ஃப்ளோலைனுக்குள்ளே போனீங்கன்னா மேலே எடுக்கணுமா கீழே எடுக்கணும்? மேலே எடுக்கணும். கட் டைரக்ஷன் யூவா வியா, இதை தான் என்ன பண்ணுது ஃப்ளோலைன் சொல்லுது. ஹரிசான்டலாக இருந்தால் யூ, வேர்ட்டிக்கலாக இருந்தால் வி, அந்த மாதிரி எடுத்துக்கணும். யூவா வியா எடுக்கணுமா? நம்ம யூவா எடுத்துக்கலாம் ஹரிசான்டல். ஸ்டெப் டைரக்ஷன் அங்கே இருந்தா இங்கே இருந்தா. ஸ்டார்ட் டைரக்ஷன் லெஃப்டா ரைட்டா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. ஒரு பால் கட்டர் எடுத்துக்கலாம். பேராமீட்டர்ஸ் டிஃபால்ட். டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக ஒரு 3mm 4mm கொடுக்குறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும். ஃபாலோ சர்ஃபேஸ் பண்ணுற ஸ்மூத்திங் என்கேஜிங்காக ஓகே கொடுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எடுக்குது. ஹரிசான்டல் ஆக்சிஸில் எடுக்குது. இன்னும் கொஞ்சம் கேப் அதிகப்படுதுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியுன்றதுனால 6 கொடுக்குறேன். ஸோ இந்த ஹரிசான்டல் இதே வேர்ட்டிக்கலாக எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இதில் போயிடுவோம். ஃப்ளோ லைனில் கட் டைரக்ஷனாக மாற்றுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து இது என்ன ஆகுது? இங்கே ரிட்ராக்ஷன் நடக்குது, இங்கே ரிட்ராக்ஷன் நடக்குது, இங்கே கண்டினியூஸாக நடக்குது. அதாவது யூஆவியா அந்த சர்ஃபேஸை பிரிச்சிருக்கு. வெரி குட். இந்த யூவி ஃப்ளோவை மாற்ற முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சர்ஃபேஸ் போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சாலிட் மாடலில் சர்ஃபேஸாக மாற்றணும். ஏன்னா சர்ஃபேஸாக மாற்றினா தான் சர்ஃபேஸ்க்காக யூவி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சர்ஃபேஸ் ஃப்ரம் சாலிட்ஸ் ரொம்ப ப்ரிசைஸான மாடல் எல்லாம் உங்களுக்கு கலரும் வரும். உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி கீப் ஒரிஜினல் சாலிட்னு இருக்கு இல்லையா, நான் இதை எடுத்து விட்டுறேன். அப்போ டெலீட் பண்ணிடும். நம்ம சர்ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா சாலிடை என்ன பண்ணிடும்? டெலீட் பண்ணிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜாமெட்ரி திருப்பியும், அதாவது அந்த சாலிடை டெலீட் பண்ணனால இது என்ன வருது? அலாரம் வருது நம்மளுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ இதோடைய ஃப்ளோவை நான் மாற்றணும் அப்படின்னா இங்கேயே எடிட் யூவி அப்படின்ட்டு எடிட் யூவி போயிட்டு இந்த ஸ்பேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேராமீட்டரா இந்த டூல் பாத் ஆஃப் பண்ணலாம், கொஞ்சம் நீட்டாக தெரியறதுக்காக. எடிட் யூவி செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கே பாருங்க யூ லைன்ஸ் எவ்வளோ, வி லைன்ஸ் எவ்வளோ அப்படின்றது அதுலேயே வந்துடும். ஸோ நமக்கு யூ லைன்ஸ் இந்த மாதிரி காட்டுது, வி லைன்ஸ் இந்த மாதிரி காட்டுது. தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி ரீஃப்ளோ அப்படின்னா இதை கொடுத்துட்டு நம்ம திருப்பிக்கலாம் எப்படி வேணும் அப்படின்னு. எனக்கு இது ஒரு டிகிரிக்கு ஏற்ற மாதிரி திரும்பி இருக்கு இல்லையா? இங்கே பாருங்களேன், இது ஒரு ஒரு டிகிரி ஸ்லாண்டிங்காக இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்? ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்து மாற்றிக்கிறேன் ஒரு 5 டிகிரிஸ். இந்த மாதிரி மாற்றும் போது என்ன ஆகும்னா யூ வியூ தனித்தனியாக பிரிஞ்சிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இந்த யூவி ஃப்ளோ லைன்ஸை நீங்கள் இன்னும் க்ளோஸாக கொடுக்கணும்னா 1mm 1mm அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இல்லை நான் 30 30 கொடுக்குறேன்னாலும் நீங்கள் 30 30 அது மினிமலாக இவ்வளோ தான் இருக்கணுன்றது ஒரு கண்டிஷனுக்காக அதுவே ஜென்ரேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இப்போது நான் கொஞ்சம் இப்படி திருப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ திருப்பிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்து இப்போ ரீஜென்ரேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும் யூவி. இப்போ ரிட்ராக்ஷன் என்னாச்சு? நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன், இதை காப்பி பண்ணிக்குவோம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். பேஸ்ட். நம்ம இதை இன்னொரு காப்பி எடுத்துக்கலாமா? டிஃப்ரெண்ட் காப்பி டு லெவல் 5. லெவலில் எவாக்குவேட் பண்ணுவோம், இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஃபைவ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ இது நம்ம அந்த டில்ட் பண்ண யூவி. டில்ட் பண்ணாம இப்போ யூவி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? ரீஃப்ளோ யூவி 0 டிகிரியில் கரெக்டாக இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஜாமெட்ரி பழைய செயினை ரிமூவ் பண்ணிடுறேன், புது செயினை பிடிச்சிக்கிறேன். இதில் ரீஜென்ரேட் பண்ணுறேன். நல்லா பாருங்க, இதில் இவ்வளோ ரிட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த யூவி இதுக்கு என்கேஜிங் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்போஸ்க்கு உண்டான லிங்கிங்கும் அவ்வளோ இல்லை. அதே மாதிரி இது ஹரிசான்டல் வெர்டிகலா பிரிக்கும்போது இங்கே கண்டிப்பாக ரிட்ராக்ட் ஆனால் தான் அடுத்த கண்டினியூஸ் ப்ராசஸ் போக முடியும்னு வருது. ஆனால் இது ஃப்ளோ லைன் நான் யூவி எனக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கிட்டேன், ஒரு டிகிரிக்காக திருப்பிக்கிட்டேன்.
அதனால ரிட்ராக்ஷன் இந்த எட்ஜ் பாயிண்ட்ல ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் டூல் ரிட்ராக்டே ஆகாது. உங்களுக்கு கண்டினியூஸாக போகும். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஒரு சர்ஃபேஸ்க்கு ரிலேட்டடா வேணுமோ, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அழகா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அதோட யூவியும் சர்ஃபேஸ் மாடலா இருந்தா திருப்பிட்டு அதுக்கேத்த மாரி ப்ரோகிராம் பண்ணலாம். அதனால இந்த ஃப்ளோ லைன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். ஆனா நீங்க எந்த இடத்துல எவ்வளோ டில்ட் பண்ணி யூஸ் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாதிரியும் உங்களுக்கு ரிட்ராக்ஷன்ஸ் என்ன ஆகும்? நல்லாவே உங்களுக்கு கம்மியாகும். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில இடங்கள்ல ரிட்ராக்ஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இத பாருங்க. நம்ம இன்னொரு செஷன்ல இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ ஸோ மச்.